இன்வெஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டேயே மணியை டபுள் ஆக்கணுன்ற மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா எஸ், ஷேர் மார்க்கெட் இஸ் எ கேம்லிங். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். உங்களுக்கு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. இதுவே நீங்கள் பேஷண்ட்டோட நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா வெல்கம் பாஸ்பரோஸ். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் சுத்தமாக ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸை ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட புரிய வச்சிடுறேன். இந்த வீடியோவை 2 செஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னு பார்க்கலாம். தென் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் தேவைப்படுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுற மாதிரி நானும் நிறையவே பிளான் பண்ணியிருக்கேன். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்க போகிறதில்ல. பட் இப்போது நான் பிளான் பண்ண மாதிரி சென்னையில் ஒரு டீ ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிஷியலாக 50,000 தேவைப்படுது. ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க மணி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மணி வாங்கி கடையை ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல, கடை சூப்பராக ரன் ஆகுது. கொஞ்சம் பெரிய கடையாக ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா மினிமம் 5 lakhs தேவைப்படுது. பட்ஜெட் கொஞ்சம் பெருசுன்றதுனால பேங்க்கில் போய் லோன் வாங்கிட்டேன். கடையையும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். வேறு லெவல் ரெஸ்பான்ஸ். நம்ம கடை டீ எப்படியும் எல்லாருக்கும் பிடிக்க போகுது. ஸோ சென்னை ஃபுல்லாக ஒரு 5 ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணி அகைன் பேங்க்குக்கு போய் 50 lakhs லோன் கேட்டால் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பேங்க்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தந்தால் தான் லோன் தருவோன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தந்து லோன் எடுத்தாலும் அடுத்த மாதமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டணுமா? நம்ம அடுத்த மாதத்துக்குள்ளே கடையை ஓப்பன் பண்ணுவோமானே தெரியல. இதில் எங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது? ஸோ லோன் வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனே கிடையாது. அடுத்த ஆப்ஷன் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெஞ்சர் கேபிட்டல். நேமில் இருக்க மாதிரியே ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குருணால் ஷா, பேடிஎம்மோட சிஇஓ விஜய் சர்மா, இவங்கலாம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தான். இவங்க கிட்ட போய் நம்ம பிஸ்னஸை ப்ரப்போஸ் பண்ணி இவங்க நம்ம பிஸ்னஸை ட்ரஸ்ட் பண்ணாங்கன்னா மணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பேங்க் கிட்ட வாங்கினதுலாம் கடன். வி ஹாவ் டு பே இட் அகைன். பட் இது கடன் இல்லை. இன்ஸ்டீட் நம்ம கம்பெனியோட சம் பார்ட் ஆஃப் ஷேர்ஸை அவங்க நேமில் எழுதி வச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஆஃப் த ஷேர்ஸை அவங்க நேமில் எழுதி வச்சிடணும். நம்ம ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிட்ட போய் பிஸ்னஸை ப்ரப்போஸ் பண்ணி மணியும் கலெக்ட் பண்ணியாச்சு. 5 ஷாப்பையும் ஓப்பன் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரன் ஆகுது. இதெல்லாம் நிஜமாக நடந்தால் நல்லா தான் இருக்கும். கனவுலே கண்டினியூ பண்ணுவோம். இப்போது என்னோடய டீ ஷாப்பை இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். ஒரு 50 கோடி தேவைப்படுது. நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஃபிட் ப்ளஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 20 crore இருக்குது. ரிமைனிங் 30 crore நீங்கள் தான் தந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதாவது பப்ளிக் பீப்புளான நீங்களாம் சேர்ந்து தான் எனக்கு மணி தந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஒரு பப்ளிக்னால எப்படி அவ்வளோ மணியை தர முடியும்னு கேட்குறீங்களா? எஸ், முடியும். 141 crore பீப்புள் இருக்க இந்தியாவில் ஜஸ்ட் 30 crore பீப்புள் சேர்ந்து ஆளுக்கு ₹1 தந்தாலே எனக்கு தேவையான 30 crore ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். பட் அது அவ்வளோ ஈஸியான ஒர்க்லாம் இல்லை. இந்த மாதிரி வீடியோ போட்டுலாம் எனக்கு காசு தாங்கன்னு பப்ளிக்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு வரதே 100-200 வியூ தான். ஹலோ பாஸ்பரோஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சி உங்கள் லைஃப்க்கு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கம்மிங் டு த பாயிண்ட், பீப்புள் கிட்ட மணி கலெக்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ண எப்படி ரிசர்வ் பேங்க்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி எல்லா கம்பெனியும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ரூஃப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸை செபிக்கிட்ட சப்மிட் பண்ணணும். அவங்க எதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் IPO விச் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது தான் IPO. யாரெல்லாம் நம்ம கம்பெனியை பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்க நம்ம கம்பெனி ஷேரை வாங்கிக்கிட்டு மணியை நமக்கு தந்துடுவாங்க. அந்த மணியை வச்சு நம்மளும் நம்ம டீ ஷாப்பை இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா யாரெல்லாம் IPOவில் வாங்குறாங்களோ அவங்க வேணும்னா விற்றுக்கலாம், மற்றவங்க நம்ம ஷேர்ஸை வாங்கிக்கலாம். இப்படி ஒருத்தர் மாற்றி வாங்கி விற்று ஃபார்ம் ஆகிறது தான் ஷேர் மார்க்கெட். ரொம்ப நேரமாக ஷேருன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அப்படின்னா என்ன? எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஒரு கம்பெனியோட ஸ்மால் போர்ஷன் ஆர் பங்கு தான் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீ கடையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம டோட்டலாக 30 crore பீப்புள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். இந்த 30 crore எப்படி கலெக்ட் பண்ணுறது? லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. நம்ம கம்பெனியோட டோட்டல் வேல்யூ 50 crore. அதில்
20 crore எங்களுடைய ஷேர் which is 40% எங்கள் ஷேர், ரிமைனிங் 60% அதாவது 30 crore தான் பீப்புள் கிட்டேருந்து வாங்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு ஷேர் 1 ரூபான்னு சொல்லிட்டு 30 crores ஆஃப் ஷேர்ஸாக பிரித்து செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு ஷேர் 3 rupees-ஆக டிசைட் பண்ணி 10 crores ஆஃப் ஷேர்ஸாக பிரிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஷேர் ப்ரைஸ் எல்லாம் பிரிச்சிட முடியாது. சம் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இவங்களெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி இவங்கெல்லாம் சேர்ந்து அனலைஸ் பண்ணி ஓகே ஷேர் ப்ரைஸ் இந்த ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதை செபிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணுறது தான் ஷேர் ப்ரைஸ். நம்ம அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியோ இல்லை நியூஸ்லேயோ கேள்விப்பட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடி ஸ்டாக்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, டிக்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதுதான் செபியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே. தென் ஒய் ஷேர் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? டியூ டு சப்ளை அண்ட் டிமாண்ட். டீ சூப்பராகுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கி குடிக்கிறாங்க, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சடனாக ஏதோ ஒரு சென்னை பிரான்ச்சில் டீயில் பள்ளி கிடக்குதா ஒரு நியூஸ் பரவுது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டீ கடைக்கு வரமாட்டாங்க, டீயை குடிக்க பயப்படுவாங்க, ரெவன்யூ டிக்ரீஸ் ஆகும். இது நியூஸ் சேனல்லாம் பரவும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷேர்ஸை வாங்கினாங்கல்ல, எல்லோரும் பயந்துக்கிட்டு ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகும். நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, இல்லை இதெல்லாம் ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவேன். அகைன் எல்லோரும் பிலீவ் பண்ணி எல்லோரும் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் டீ செய்கிறதுக்கான ரா மெட்டீரியலோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் நானும் டீயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நிறைய கஸ்டமர்ஸ் அதனால் வாங்காமல் போகலாம். ஸோ ப்ரைஸ் அகைன் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லேபர் காஸ்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட், பீப்புள்ஸ் எமோஷன், கரண்ட்டாக ரூல் பண்ணுற பார்ட்டி அப்படின்ற நிறைய விஷயம் பொறுத்து தான் ஷேர் ப்ரைஸ் டிசைட் ஆகுது. எல்லா கம்பெனியும் இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டுள்ளே வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, ரிலையன்ஸ், டிசிஎஸ் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் இனிஷியலாக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லோன், அப்புறம் ஐபிஓ, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே சஸ்டைன் ஆகி வந்திருக்காங்க. நவ் ஷேர்னா என்ன, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னு உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நம்புகிறேன். நவ் வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு நோ பிஃபோர் இன்வெஸ்டிங்? எப்படி ஃபிஷ் வாங்க ஃபிஷ் மார்க்கெட் போகிறோமோ அதே மாதிரி ஷேர்ஸை வாங்க ஷேர் மார்க்கெட் போகணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் NSE and BSE are the two famous exchanges. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அரௌண்ட் 2250 ஸ்டாக்ஸ் இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 5300 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் மும்பையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஷேர்ஸ்லாம் வாங்க நம்ம மும்பைக்கே போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 90s பீரியட்லலாம் ஒரு ஷேரை வாங்கணுன்னா ஸ்கேம் 1992 மூவியில் வர மாதிரி ஒரு பேப்பரில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC 100 rupees பை பண்ணிக்கிறேன், HDFC 200 rupees செல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அங்கே நின்று கத்தணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டு வாங்கவோ விற்கவோ செஞ்சுப்பாங்க. இதே வெளியூரில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை போஸ்ட் மூலயமா போட்டோ வாங்கவோ விற்கவோ செய்வாங்க. கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸஸை பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நியூஸ் பேப்பரில் தனியாக ஷேர் ப்ரைஸஸ்க்கே ஒரு பேஜ் இருக்கும். அதை பார்த்து மட்டும்தான் இந்த ஷேரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு போல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். பட் இப்போது அந்த நிலைமை இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் 1 கிளிக்கில் ஷேரை வாங்கிட முடியும். பட் நம்மளால் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் கிட்டேருந்து ஸ்டாக்ஸை வாங்க முடியாது. நமக்கும் எக்ஸ்சேஞ்சுக்கும் மிடில் மேனாக இருக்கிறது தான் புரோக்கர். ஒரு ஷேரை வாங்கணும்னு நினச்சோன்னா அந்த புரோக்கர் மூலிமா மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் கிட்டேருந்து வாங்க முடியும். ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன் ஆர் தி ஃபேமஸ் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவைலபிள் இன் இந்தியா. நீங்கள் இதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது ஜெரோதா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜெரோதா அக்கௌண்ட் அது மூலிமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பப்ளிஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். ஓகே, புரோக்கரை சூஸ் பண்ணியாச்சு. தென் வி நீட் 3 types ஆஃப் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட், பேங்க் அக்கௌண்ட். நம்ம புரோக்கர் அக்கௌண்ட்டில் மணியை டெபாசிட் ஆர் விட்ரா பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும். தென் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட். இதை நம்ம ஸ்டாக் புரோக்கர்ஸே ஓப்பன் பண்ணி தந்துடுவாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்னா மணியை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் வேலட் மாதிரி. டிமேட் அக்கௌண்ட்னா நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம 1000 rupees எக்ஸ்ன்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் 1000 rupees நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து புரோக்கரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எக்ஸ்ன்ற கம்பெனியோட ஒரு ஷேர் ப்ரைஸ் 1000 rupeesனு வச்சுக்கலாம். அதை நம்ம வாங்குகிறோன்னா
நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்க 1000 ருபீஸை எடுத்துக்கிட்டு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ன்ற கம்பெனியோட ஒரு ஷேர் போய் ஸ்டோர் ஆகிடும். ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா அந்த ஷேர் ப்ரைஸ் 1000 ருபீஸ்லேருந்து 1100 ருபீஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அதை செல் பண்ண போகிறோம். அதை செல் பண்ணதும் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க ஒரு ஷேரை எடுத்துக்கிட்டு 1100 ருபீஸ் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் இல்லை, அரவுண்ட் 1080 ருபீஸ் தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரும். ரிமைனிங் அரௌண்ட் 20 ருபீஸ் நம்ம ஸ்டாக் புரோக்கர் கமிஷனாக எடுத்துப்பாங்க. ஸோ ஃபைனலாக 1080 ருபீஸ் கிட்ட தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதை நம்ம ஃபைனலாக விட்ரா பண்ணிட்டா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி வி காட் 80 ருபீஸ் ப்ராஃபிட். நீங்கள் ஆல்ரெடி புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா செக் அவுட் திஸ் வீடியோ. எப்படி உங்கள் ஃபஸ்ட்டு 1000 ருபீஸை ஷேர் மார்க்கெட்டில் லைவாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். That's it for today. Upcoming videos we will learn lot of things together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.